இது என்ன செடின்னு பார்த்தீங்களா? சேனக்கிழங்கு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உள்ள குழந்தைங்கிட்ட இந்த செடி என்னன்னு கேட்டாலே தெரியாது. சேனக்கிழங்கு. இது பாவக்கொடி. பாவக்கொடி நமக்கு ஒரு பாத்தியில் போட்டு வச்சுருக்கோம். காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். காய் நீ பறிச்சாச்சு. இது இப்போதைக்கு பிஞ்சு காய் கிடக்கு. வாழைக்காய். இவங்க தான் தோட்டத்துக்கு காவக்காரர்கள். போகிறாங்க பார்த்தீங்களா காவக்கார். பட்டும் பட்டும் ஓடுங்க. தோட்டத்துக்கு காவக்காரர் போகிறார். அது வந்து நாட்டு வாழை. இது வந்து கோழிக்கூடு. கோழிக்கூடு வாழை இப்போ தான் பூ பூத்துருக்கு. பூ பூத்து காய் வச்சிருக்கு. கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயம் நல்லா நடக்கணுன்ட்டு ஜெபம் பண்ணுங்கள். இது கோழிக்கூடு வாழை. இது செவ்வாழை. காற்று ரொம்ப அடிக்கிறதுனால வாழைலாம் இலெல்லாம் கிழிஞ்சு போயிட்டு. பார்த்தீங்களா? இது வாழை. இது நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து வாழை எடுத்துகிட்டு வந்து நம்ம கண் வச்சது. இது அவங்க சைடில் இருந்து தழுத்து வந்திருக்காங்க. இந்த பெரிய வாழை வந்து நம்ம காய் வச்ச பிறகு நம்ம இந்த சைடு வாழையை வந்து நம்ம வரதுக்குள்ளே வெட்டி விடணும். வெட்டி விட்டால் அந்த பெரிய வாழை நல்லா வளரும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆட்டுச்சாணி உரம் மாட்டுச்சாணி உரம் போட்டோன்னா இந்த வாழையும் நல்லா பெருசாகிடும். ஒன்று வரும். வாழை எங்களுக்கு ஒரு 5-6 தார் போட்டிருக்குது. ஒரு தார் போட்டிருந்தது. அதை எடுத்து எல்லாத்துக்கும் பக்கத்து வீட்டு ஆளுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. நாங்கள் விற்க மாட்டோம். வீட்டில் வச்சு சாப்பிடுவோம். தோட்டத்துக்கு வர்றவளுக்கு கொடுப்போம். பக்கத்து வீட்டு ஆட்களுக்கு கொடுப்போம். இந்த பார்த்தீங்களா, ஒரு வாழைப்பழம் பழுத்திருச்சு. ஒரு வாழைப்பழம் பழுத்திருச்சா? வாங்க, யாருக்கெல்லாம் வாழைப்பழம் வேணும் ஓடியாங்க. நாட்டு வாழைப்பழம்.